Hi, good evening children. And here I start the organic chemistry in this video. எதுக்காகனா சில 11th standard children ஓட request படி I am going to post this. So in 11th standard state board syllabus as well as in 11th standard CBSE syllabus we have the first lesson in organic chemistry, the basic concepts of organic chemistry, that means the fundamentals of organic chemistry. அதுதான் ரெண்டு பேரோட சிலபஸ்லயுமே ஃபர்ஸ்ட் லெசன்ல இருக்கு ஆர்கானிக் கெமிஸ்ட்ரியில. ஸோ அந்த பத்தி தான் இந்த வீடியோல நான் சொல்லி தர போறேன். ஆர்கானிக் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ பிஃபோர் தட் பேசிக் கான்செப்ட்ஸ் இன் ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி படிக்கிறதுக்கு முன்னாடி ஐ வாண்டட் டு டெல் யூ த டிஃபரன்சஸ் பிட்வீன் த இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஸோ முதல்ல உனக்கு அது தெரிஞ்சாதான் உனக்கு அது மற்றது புரியும். ஸோ இப்போ வந்து டிஃப்ரென்ஸ் மெயினாக என்னென்ன மெயினாக சில டிஃப்ரென்சஸ் மட்டும் சொல்லித்தரேன். இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ், வாட் இஸ் த டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த டூ அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு முதல்ல உனக்கு கெமிக்கல் பாண்டிங் பற்றி இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக் வாட் இஸ் த டிஃபரன்ஸ் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னா முதல்ல உனக்கு கெமிக்கல் பாண்டிங்கை பற்றின ஐடியா இருக்கணும். தட் யூ மே ஸ்டடிட் இன் யுவர் 9th standard itself. என்ன கெமிக்கல் பாண்டிங்ல we have 4 types of chemical bonding. என்னன்னா ionic bonding, covalent bonding, coordinate covalent bonding and metallic bonding. இந்த 4 பாண்டிங் வந்து நமக்கு 9th standardல இருந்தே ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ அப்போ அயானிக் பாண்டிங் அப்படின்னா என்னன்னா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ். ஆக்சுவலி எவ்ரி ஆட்டம் ஹஸ் த டெண்டன்சி டு இன்வால்வ் இன் கெமிக்கல் பாண்டிங் டு மேக் இட் அஸ் எ ஸ்டேபிள் ஒன். தட் மீன்ஸ் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர், ஒரு ஆட்டத்துக்கும் ஆக்டெட் ஸ்ட்ரக்சர் அட்டைன் பண்ற ஆக்டெட் ரூல். If the atom has 8 electron in its outermost shell, then the atom is said to be octet. That is, it will be more stable than the other. அப்படி பார்க்கக்குள்ள எவ்ரி ஆட்டம் ஒரு ஆட்டம்க்கும் ஒரு டெண்டன்சி இருக்கும். என்ன டெண்டன்சி இருக்குன்னா லாஸ்ட் எலக்ட்ரான்ல 8 எலக்ட்ரான் அக்வயர் பண்ற டெண்டன்சி இருக்கும். அப்ப அந்த 8 எலக்ட்ரானை கொண்டு வரதுக்காக அது வந்து எதுல இன்வால்வ் ஆகும்னா கெமிக்கல் பாண்டிங்ல இன்வால்வ் ஆகும். So chemical bonding la involve ஆகி atoms combine together and they will form a molecule. இதெல்லாம் ரொம்ப ஃபண்டமெண்டல் திங்ஸ், அதெல்லாம் ஆல்ரெடி ஓரளவு உனக்கு தெரிஞ்சிருக்கும். அப்போ அயானிக் பாண்டிங்னா எப்படி நடக்கும்னா கம்ப்ளீட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்ல நடக்கிறது. அப்போ அயான்ஸ் உருவாகும். இட் வில் ரிசல்ட் இன் த ஃபார்மேஷன் ஆஃப் அயான்ஸ். The atoms which are losing its electron will form a cation and the atom which are accepting the electron will form an anion. The electrostatic force of attraction between the cation and the anion results in the formation of ionic compound. And the ionic compound the inorganic. So inorganic compounds are mainly ionic compounds. Organic compounds are covalent compounds. Organic compounds enna compounds na pathina covalent compounds. Appo covalent bond na enna na the bond which is formed between the two atoms due to the mutual sharing of electron. வந்து நீ வந்து 1 எலக்ட்ரானை கூட நான் 1 எலக்ட்ரானை ஷேர் பண்றேன் அப்படின்னா it will form a single covalent bond. அதே ஒரு ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது, இன்னொரு ஆட்டம் வந்து 2 எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணுது. இப்போ ஆக்சிஜனுக்கும் நடுவில் O2 ஆக்சிஜன் மாலிகுல்னுக்குள்ள ஆக்சிஜனுக்கும் நடுவில் 2 எலக்ட்ரான்ஸ் ரெண்டும் ஷேர் பண்ணிக்கக்குள்ள அது வந்து டபுள் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகும். நைட்ரஜனும் பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன். அப்படி கோவேலண்ட் பாண்ட் ஃபார்மேஷன் என்னன்னா mutual sharing of electron நால நடக்கிறது covalent bond. And A and B, atom A and atom B ரெண்டுத்துக்குமே ஆக்டெட் வேணும். ஒரு ஆட்டம் 2 எலக்ட்ரானையும் கொடுக்குது, இன்னொரு ஆட்டம் ஜஸ்ட் எக்ஸெப்ட் பண்ணுது. பட் 2 ஆட்டமுமே அதை ஷேர் பண்ணிக்குது அந்த 2 எலக்ட்ரான்ஸ் அப்படின்னா அது coordinate covalent bond. That you will study later in your 12th standard in a detailed manner about the coordinate covalent bonds. Covalent bond and the coordinate covalent compounds பத்தி 12th standard நிறைய படிப்பேன். இப்போ 11th ஸ்டாண்டர்டுக்கு வருவோம். ஸோ இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் அண்ட் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்க்கு முதல்ல என்ன டிஃப்ரென்ஸ் உனக்கு தெரியணும்னு சொன்னேன். இது வந்து அயானிக் காம்பவுண்ட்ஸ், அது கோவேலண்ட் காம்பவுண்ட்ஸ். இங்க கார்பன் மே பி பிரசன்ட் ஆர் கார்பன் மே நாட் பி பிரசன்ட். இங்க இருக்க காம்பவுண்ட்ஸ்ல கார்பன் இஸ் நாட் த மெயின் கான்ஸ்டிடியூவன்ட்டா இருக்காது. ஏன்னா இங்க கார்பன் இஸ் த மெயின் கான்ஸ்டன்ட். கார்பன் இல்லாத ஆர்கானிக் காம்பவுண்டே கிடையாது. கார்பன் அண்ட் இட்ஸ் காம்பவுண்ட்ஸ் அப்படின்னு நம்ம இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் சொல்லலாம். இப்போ கார்பன் இஸ் த மெயின் கான்ஸ்டிட்யூவன்ட் இன் ஆர்கானிக் காம்பவுண்ட். ஏன்னா இங்க இன்ஆர்கானிக்ல ஐசோமெரிசம் ப்ராப்பர்ட்டி கிடையாது. இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல அதாவது அயானிக் காம்பவுண்ட்ஸ்ல ஐசோமெரிசம்ன்ற ப்ராப்பர்ட்டி கிடையாது.
ஆர்கானிக்ல ஐசோமெரிசம் உண்டு. இது பாலிமரைசேஷன்ல இன்வால்வ் ஆகாது, அது பாலிமரைசேஷன்ல இன்வால்வ் ஆகும். இதுல சம் பேசிக் டிஃபரன்சஸ் பிட்வீன் த இன்ஆர்கானிக் அண்ட் ஆர்கானிக். மெயினா தெரிய வேண்டியது, இங்க டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்னால அயானிக் பாண்ட் உருவாகும். அயானிக் பாண்ட் ஃபார்மேஷன் நடக்கிற காம்பவுண்ட் அயானிக் காம்பவுண்ட் ஆர் இன்ஆர்கானிக். கோவாலன்ட்ல என்ன பாண்டிங்? கோவாலன்ட் பாண்டிங். ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ்ல கோவாலன்ட் பாண்டிங், கோவாலன்ட் காம்பவுண்ட்ஸ். அப்ப அதுக்கு காரணம் என்னன்னா இந்த கார்பன் தான். கார்பனோட versatile nature, that means unique ability of the carbon. கார்பனுக்கு ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு. என்னன்னா it can able to link with other carbons and forms a chain of various length and shape. எந்த ஷேப்ல வேணாலும் எந்த லென்த்ல வேணாலும் கார்பன் என்ன பண்ண முடியும்னா அதர் கார்பன்ஸோட செல்ஃப் லிங்கிங் ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கார்பன் which can able to combine with other carbons and forms the chain of various length and shape. இந்த ப்ராப்பர்ட்டி ஆஃப் த கார்பனுக்கு, the unique property of the கார்பனுக்கு என்ன பேருனா கேட்டனேஷன் பேரு. அதாவது the tetravalent nature of the carbon is the reason for that. tetravalent nature of the carbon என்னன்னா கார்பனோட அட்டாமிக் நம்பர் 6. இப்போ எலக்ட்ரானிக் கான்ஃபிகரேஷன் பார்த்தீங்கன்னா 1s2 2s2 2p2. இப்போ இந்த லாஸ்ட் ஷெல்ல எவ்வளவு எலக்ட்ரான்ஸ் இருக்குன்னா 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. அந்த 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கிறதுனால தான் அது எதுல மெயினா இன்வால்வ் ஆகுதுன்னா மியூச்சுவல் ஷேரிங்ல. ஏன்னா இப்ப சோடியமும் குளோரைடும் பாத்தீங்கன்னா சோடியமோட அட்டாமிக் நம்பர் 11, குளோரினோட அட்டாமிக் நம்பர் 17. குளோரின் ஈஸியா ஒரு எலக்ட்ரானை கொடுத்துரும், சோடியம் ஒரு எலக்ட்ரானை ஈஸியா கொடுத்துரும், குளோரின் ஈஸியா எக்ஸெப்ட் பண்ணிக்கும். அப்ப அங்க டிரான்ஸ்பர் ஆஃப் எலக்ட்ரான் இஸ் ஈஸிலி பாசிபிள். பட் நீ கார்பன் எடுத்துக்கோ, ஏன் அவுட்டர் மோஸ்ட் ஷெல்ல 4 எலக்ட்ரான்ஸ் இருக்கு. 4 எலக்ட்ரான்ஸ் லூஸ் பண்றது கஷ்டம். வாட் இஸ் அயனைசேஷன் எனர்ஜி? Ionization energy is the energy which is required to remove the most loosely bound electron from the outermost shell. அப்ப ஒரு ஆட்டம்ல இருந்து நீ எலக்ட்ரானை ரிமூவ் பண்ணா you have to apply the energy for that. அப்படி நான் ஒரு எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும், ரெண்டாவது எலக்ட்ரானை ரிமூவ் பண்ண முடியும், but the process will become very tedious when you are removing the third or fourth electron. இப்ப கார்பன் என்ன பண்ணாத அந்த 4 எலக்ட்ரானை டொனேட் பண்றது அதுக்கு ரொம்பவே முடியாத விஷயம். That means carbon formation of carbon 4+ is very very tedious process. அதே சமயம் 4 எலக்ட்ரானை எக்ஸெப்டும் பண்ணாதே. the formation of carbon 4+ கஷ்டம், the formation of carbon 4- கஷ்டம். அப்ப அந்த நேரத்துல தான் கார்பன் எதுல இன்வால்வ் ஆகும்னா மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ல இன்வால்வ் ஆகுது. அப்படி மியூச்சுவல் ஷேரிங் ஆஃப் எலக்ட்ரான்ல இன்வால்வ் ஆகுறதுனால அது கோவாலன்ட் பாண்ட் ஃபார்மேஷன்ல இன்வால்வ் ஆகுது. அப்படி கோவாலன்ட் பாண்ட் ஃபார்ம் பண்ணக்குள்ள இந்த கார்பனுக்கு ஒரு யூனிக் எபிலிட்டி இருக்கு. என்ன யூனிக் எபிலிட்டினா it can able to combine with the other carbons and forms a chain of various length and shape. இந்த ப்ராப்பர்ட்டிக்கு என்ன பேருனா catenation property. This catenation property is the reason for the existence of millions of organic compounds. அப்ப organic compounds ஃபர்ஸ்ட்ல எல்லாம் என்ன சொல்லிட்டு இருந்தாங்கன்னா it is green chemistry ன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. That means organic compounds are mainly extracted from the living things. Plantsல இருந்து animalsல இருந்து எடுக்கிறது. அப்ப அத ஒரு காலத்துல என்ன நினைச்சிட்டு இருந்தாங்கன்னா அப்படிதான் எடுக்க முடியும் அப்படின்றத அவங்க ட்ரெஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமேட்டு வைட்டல் ஃபோர்ஸ் தியரி, தட் மீன்ஸ் ஓலர் அம்மோனியம் சயனேட்ல இருந்து முதல்ல யூரியாவை சிந்தசைஸ் பண்ணாரு. அப்புறம் சேஞ்ச் த டெஃபினிஷன் ஆஃப் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். அப்ப அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ரீசன்ட் டைம்ஸ்ல எப்படி டிஃபைன் பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஹைட்ரோகார்பன்ஸ் அண்ட் தேயர் டெரிவேட்டிவ்ஸ். த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ் ஆர் டிஃபைன்ட் அஸ் hydrocarbons and their derivatives தான் இப்ப recent timesல நம்ம சொல்றோம். இப்போ what do you mean by hydrocarbons? அப்ப hydrocarbonsனா என்ன? the compounds which are made up of carbon and hydrogen. கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவாது CnH2n plus 2, CnH2n, CnH2n minus 2. இதெல்லாம் நீ 10th standardல கேள்விப்பட்டிருப்ப. அப்ப இது கார்பனும் ஹைட்ரஜனும் சேர்ந்து உருவார காம்பவுண்ட் ஹைட்ரோகார்பன். And hydrocarbons and their derivatives are collectively called as organic compounds nowadays. அப்ப அத பத்தி தான் நம்ம இங்க படிக்க போறோம். So hydrocarbons and their derivatives. இந்த next thing what is the classification of organic compounds? அப்ப இந்த organic compounds எப்படி classify பண்றது? So classification organic compounds are mainly classified into 2 types. என்னன்னு பாத்தீங்கன்னா ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அண்ட் க்ளோஸ்டு செயின் காம்பவுண்ட்ஸ்னு ரெண்டா பிரிக்கலாம்.
இந்த ஓப்பன் செயின் காம்பவுண்ட்ஸ் அகைன் ரெண்டு வகையா பிரிக்கலாம். என்னன்னா saturated and unsaturated. Okay, the closed chain compounds நான் எப்படி பிரிக்கலாம்னா homocyclic compounds and heterocyclic compounds னு பிரிக்கலாம். homocyclic again நான் எப்படி பிரிக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா alicyclic and aromatic. அப்ப கவனி, saturated na single bonded compound, carbon க்கு நடுவுல only single bonded. அப்ப இது வந்து CnH2n+2, அதாவது உன்னுடைய alkane இந்த கேட்டகரியில வரும். இங்க unsaturated டபுள் பாண்டோ ட்ரிபிள் பாண்டோ பிரசன்டா இருக்கும். அப்ப உன்னுடைய alkene CnH2n ஃபார்முலா, alkyne CnH2n-2. இதெல்லாம் வந்து எந்தல வரும்னா unsaturatedல வரும். homocyclic அப்படினா என்ன, heterocyclic அப்படினா என்ன? homocyclic compoundsல இங்க cyclic, அப்ப உன்னோட கார்பனோட செயின் வந்து க்ளோஸ்டா இருக்கும். அப்ப அந்த க்ளோஸ்டா இருக்க ரிங் ஸ்ட்ரக்சர்ல கார்பன் மட்டுமே மெயின் எலிமெண்ட். அதாவது இப்ப நான் வந்து சைக்ளோஹெக்சேன் எழுதுறேன் அப்படின்னா இது சைக்ளோஹெக்சேன். இதுல ஈச் பாயிண்ட், அந்த ஒரு பாயிண்ட்லயும் ஒன்லி என்ன எலிமெண்ட் தான் இருக்கும்னா கார்பன் தான். சேம் டைப் ஆஃப் எலிமெண்ட், அதுதான் ஹோமோ. ஹோமோன்ற வேர்டுக்கு என்ன மீனிங்னா சேம். இப்போ ஒன்லி கார்பன், the ring structure is made up of only carbon, then it is called homocyclic. If the ring structure is made up of carbon, in addition to that some heteroatoms like oxygen, sulfur இல்ல நைட்ரஜனோ பிரசன்ட் ஆயிருந்துச்சுன்னா அது ஹெட்ரோசைக்ளிக் காம்பவுண்ட்ல வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இதை நான் எழுதலாம் பைரிடன். பைரிடன்றது இந்த இடத்துல மட்டும் நைட்ரஜன் இருக்கும். இன்ஸ்டெட் ஆஃப் கார்பன் என்ன இருக்கும்னா நைட்ரஜன் இருக்கும். அப்ப இது என்ன, இது இந்த காம்பவுண்டோட பேரு பைரிடன். இப்ப பைரிடன்ல பாத்தீங்கன்னா இங்கெல்லாம் கார்பன் இருக்கும், இங்க மட்டும் என்ன இருக்கும்னா நைட்ரஜன் இருக்கும். அப்ப homocyclicல the ring structure is made up of only one type of atom, that is what na carbon. இங்க the ring structure is made up of carbon. In addition to that carbon some heteroatom like nitrogen, oxygen or sulfur present, then it will be called as heterocyclic compound. இந்த homocyclic again நான் ரெண்டு வகையா பிரிச்சிருக்கேன். எப்படின்னா alicyclic and aromatic. aromatic compound க்கும் alicyclic compound க்கும் என்ன டிஃபரன்ஸ்? இப்ப இத நான் சைக்ளோஹெக்சீன் எடுத்துக்கிறேன், இதுல நான் பென்சீன் எடுத்துக்கிறேன். அப்ப வாட் இஸ் த டிஃபரன்ஸ் பிட்வீன் த டூ அப்படின்னு பாத்தீங்கன்னா இங்க 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். உள்ள டீலோக்கலைஸ்டு எலக்ட்ரான்ஸ் எத்தனை இருக்கும்னா 4n+2 பை எலக்ட்ரான்ஸ் இருக்கும். அதாவது எவ்ரி அரோமேட்டிக் காம்பவுண்ட் வந்து should obey the Huckel's rule. இப்ப Huckel's rule obey பண்றத நான் என்னன்னு சொல்லுவேன்னா அரோமேட்டிக் காம்பவுண்ட் சொல்லுவேன். இல்ல வெறும் ரிங் ஸ்ட்ரக்சர் இருக்கு, அதுல கார்பன் இருக்கு அப்படின்னா அதை நான் வந்து அலிசைக்ளிக்னு சொல்வேன். இந்த அரோமேட்டிக் அகைன் ரெண்டு வகையா பிரிக்கலாம். எப்படி பிரிக்கலாம்னா பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு. பென்சினாய்டு காம்பவுண்ட் அண்ட் நான் பென்சினாய்டு காம்பவுண்ட்னு பிரிக்கலாம். அதாவது பென்சீன் அண்ட் their derivatives எதுல வரும்னா பென்சினாய்டுல வரும். எக்ஸாம்பிள் பென்சின், நாப்தலீன், ஆந்த்ரசீன், இதெல்லாம் பென்சினாய்டுல வரும். பென்சீன் ஸ்ட்ரக்சர் இல்லாத அரோமேட்டிக் காம்பவுண்ட்ஸ் நான் எதுல எடுப்பேன்னா நான் பென்சினாய்டு. இப்போ your organic compound is mainly classified into two types. என்னன்னா open chain and closed chain. Open chain is again classified into saturated and unsaturated. Saturated hydrocarbon, unsaturated hydrocarbon. Saturated के example alkane, unsaturated का example alkene and alkyne. Closed chain compounds ना ரெண்டு வகையா பிரிக்கலாம், homocyclic and heterocyclic. Homocyclic is again classified into alicyclic and aromatic. And heterocyclic ன்றது என்னன்னா the ring structure is made up of carbon. In addition to that carbon, heteroatoms like nitrogen, sulfur or oxygen is present. Then the compound is said to be heterocyclic compound. And in the alicyclic and aromatic, alicyclic only the ring structure is made up of carbon, and aromatically the ring structure is made up of carbon, but it will obey the Huckel's rule.
எரமெட்டிசிட்டி அப்படின்ற ப்ராப்பர்ட்டி எதை ஒபே பண்ணணும்னா ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ணணும். அப்படி ஹக்கிள்ஸ் ரூலை ஒபே பண்ற காம்பவுண்ட்ஸ் நான் என்னன்னு சொல்வேன்னா அரோமேட்டிக்னு சொல்வேன். அந்த அரோமேட்டிக்ல ரெண்டு வகை இருக்கு, பென்சினாய்டு அண்ட் நான் பென்சினாய்டு. பென்சினாய்டுல பென்சின் அண்ட் டெரிவேட்டிவ்ஸ் பென்சின் டொலுவின் அந்த மாதிரி போக போக நீ படிப்ப. பென்சின் டொலுவின் எத்தில் பென்சின் அதெல்லாம் என்ன கேட்டகரியில வரும்னா பென்சினாய்டுல வரும். நாப்தலின் ஆந்த்ரசின் அதெல்லாம் பென்சினாய்டுல வரும். அது பென்சின் ஸ்ட்ரக்சர் இஸ் த பேசிக் திங். நான் பென்சினாய்டுல பென்சின் ஸ்ட்ரக்சர் இருந்தே ஆகணும்ன்ற எந்த கட்டாயமும் கிடையாது. பட் த காம்பவுண்ட் வில் obey the Huckel's rule. So this is what about your classification of organic compounds. அப்ப organic compound is classified like this. Then in the organic compound குள்ள இன்னொரு main property என்னன்னா it will exhibit homologous series. So homologous series na என்ன? Homologous series na என்ன? First, every member of the homologous series can be represented, all the members of the homologous series can be represented by using a general formula. So ஒரு general formula வச்சே நான் எல்லா மெம்பரையும் represent பண்ண முடியும். For example CnH2n plus 2 நான் சொல்றேன்னா அது எனக்கு என்னன்னு தெரியும்னா alkane தெரியும். அது first character. Second character பார்த்தீங்கன்னா all the members of the family can be prepared by a same method. So same method of preparation is applicable for all the members in the family. Then அடுத்தது பார்த்தீங்கன்னா their chemical properties will be same. All the members உடைய chemical properties will be same. Chemical properties same இருக்கும். But they differ in physical properties, but the difference is in regular gradation. So they differ in physical properties. But they differ in regular gradation. அடுத்தது பார்த்தீங்கன்னா same method of preparation, chemical properties will be same, they differ in their physical properties. And the difference between the two members in the family. The difference between the two members in the family will be a CH2 group. அதாவது இப்ப நான் methane formula CH4 methane. Ethane ஓட formula C2H6. Propane ஓட formula C3H8. Okay. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH2 group. இது ரெண்டுத்துக்குள்ள டிஃபரன்ஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா CH2 group. But the successive member of the family will differ by a group CH2. That means 14 AMU. They differ by the mass 14 AMU. இப்போ இதெல்லாம் வந்து எதோட ப்ராப்பர்ட்டினா the characteristic features of your members of the homologous series. So your organic compounds will exhibit homologous series. The organic compounds can be characterized by homologous series. அடுத்தது மெயினா இன்னொன்னு என்ன தெரிஞ்சுக்கணும் ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை பத்தினா the functional groupனா என்ன, ஃபங்க்ஷனல் குரூப்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும். இப்போ ஒரு ஆர்கானிக் காம்பவுண்டோட கெமிக்கல் ப்ராப்பர்ட்டியும் பிசிக்கல் ப்ராப்பர்ட்டியும் டிசைட் பண்றது அந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ல பிரசன்ட் ஆயிருக்க a single atom or a group of atomமா இருக்கும். So a single atom or a group of atom which is the reason for which will decide the physical and chemical properties of all the members of the family. ஒரு homologous series நான் சொல்றேன் அப்படின்னா alcohols அப்படின்னு நான் சொல்றேன், alcohols அப்படின்னு நான் சொல்றேன்னா அதை நான் எப்படி ரெப்ரசென்ட் பண்ணுவேன்னா ROH. இதுல பிரசன்ட் ஆயிருக்க அந்த OH group தான் will be the reason for all the physical and chemical properties of the members present in that particular homologous series. அப்ப அந்த ஒரு குரூப்க்கு என்ன பேருனா ஃபங்க்ஷனல் குரூப்னு பேரு. இப்போ ஆல்டிகைட்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா CHO தான் ஃபங்க்ஷனல் குரூப் ஆஃப் ஆல்டிகைட். கீட்டோன்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா CO group is the functional group of ketone. புரியுதா? ஈத்தர்ஸ் அப்படின்னு நான் சொல்றேன்னா O is the functional group of ether. அப்படி ஒரு homologous seriesல present ஆயிருக்க மெம்பர்ஸ்லயும் present ஆயிருக்க ஒரு atom or a group of atom, a single atom or a group of atom which is the reason for the physical and chemical properties of all the members of the homologous series is said to be a functional group.
இந்த ஃபங்க்ஷனல் குரூப் தான் அந்த பிசிக்கல் அண்ட் கெமிக்கல் ப்ராப்பர்ட்டிஸ் ஆஃப் ஆல் த காம்பவுண்ட்ஸை டிசைட் பண்றது. லைக் யுவர் ஃபாதர் ஆஃப் த ஃபேமிலின்னு வச்சுக்கோயேன். ஸோ அப்போ அதுக்கு பேரு ஃபங்க்ஷனல் குரூப். அப்போ என்னென்ன டேர்ம் தெரியணும், என்னென்ன ஆர்கானிக் காம்பவுண்ட்னா என்ன, தே ஆர் மெயின்லி கோவேலன்ட் காம்பவுண்ட்ஸ். What is the main element? Carbon. Carbon is the versatile. Carbon has the versatile property and its unique ability. Catenation is the reason for the existence of millions of organic compounds. அது பார்த்தீங்கன்னா என்னன்னா கார்பன் வந்து it has 4 valence electron. That 4 valence electron will involve in mutual sharing of electron. Mutual sharingல involve ஆகும் மற்ற ஆட்டம்ஸோட. அப்ப இந்த கார்பனோட கேட்டனேஷன் ப்ராப்பர்ட்டி என்ன பார்த்தீங்கன்னா it is a self linking property of the carbon. Carbon has the ability to link with other carbons and it forms a chain of various length and shape. அப்படினக்குள்ள அது catenation. அந்த catenation is the reason for the existence of millions of organic compounds. அப்ப recent daysல எப்படி வந்து organic compounds define பண்றாங்கன்னா hydrocarbons and their derivatives are collectively called as organic compounds. And how can you classify that organic compound சொல்லி கொடுத்தேன், அது கரெக்டா நோட் பண்ணு. அடுத்து what do you mean by homologous series னா என்ன, homologous series ஓட ப்ராப்பர்ட்டிஸ் என்ன, அது உனக்கு தெரியணும். அடுத்தது என்ன தெரியணும்னா functional group னா என்ன. Functional group னா a single atom or a group of atom which is the reason for the physical and chemical properties of all the members of the homologous series is said to be a functional group. So இது உனக்கு தெரியணும். இதெல்லாம் வந்து introduction part of your organic, right? இந்த ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸை என்ன மெத்தட்ல ரெப்ரசென்ட் பண்ணலாம் அண்ட் அதோடைய நாமென்க்ளேச்சர் என்ன, இதெல்லாம் நான் வந்து ஃபர்தர் வீடியோஸ்ல போடுறேன். தேங்க்யூ கைஸ்.